உடைக்கப்பட்ட தேவ ஆலயங்கள். மத்தேயு 24:2. ஒரு கல்லும் மற்றொரு கல்லின் மேல் இருக்காது, எல்லாம் இடிக்கப்படும். அன்பான தேவ பிள்ளையே, இன்று நான் பேசப்போகும் தலைப்பு உடைக்கப்பட்ட தேவ ஆலயங்கள். ஒரு கேள்வி: தேவனுடைய ஆலயம் உடைக்கப்படுமா? அப்படியானால் தேவன் பலவீனமாயிருக்காரா? தேவன் தோற்றாரா? அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணமா? பைபிளில் நாம் பார்க்கிறோம், தேவ ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உடைப்பு ஒரு முடிவு இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். முதல் ஆலயம் உடைக்கப்பட்டது, சாலமோனின் ஆலயம். 2 ராஜாக்கள் 25:8 முதல் 10 வரை. 2 நாளாகமம் 36:19. சாலமோன் கட்டிய ஆலயம், அது மிகவும் மகிமையானது. பொன்னால் மூடப்பட்ட ஆலயம், தேவனுடைய மகிமை இறங்கிய ஆலயம். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது? பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சார் வந்து ஆலயத்தை எரித்தான். சுவர் இடிக்கப்பட்டது, பூமி அதிர்ந்தது. ஏன்? காரணம் ஆலயம் பலவீனம் அல்ல, ஆலயத்துக்குள் வந்த பாவம்தான் காரணம். விக்கிரக ஆராதனை, தேவனை விட்டு தள்ளுதல், மனம் திரும்பாத வாழ்க்கை, நீதியில்லாத செயல்கள், அநியாயம். ஆலயம் இருக்கிறது என்பதால் தேவன் சந்தோஷமில்லை. தேவன் பார்க்கிறது அந்த ஆலயத்திற்குள் உள்ள பரிசுத்தம் மட்டுமே. சீலோவில் இருந்த ஆலயம் தேவன் விட்டுவிட்டார். 1 சாமுவேல் 4:10 முதல் 11 வரை. சங்கீதம் 78:60 முதல் 61 வரை. சீலோவில் தேவனுடைய இருப்பு இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆனால் ஏலியின் மகன்கள் துஷ்டர்கள், விபச்சாரிகள், தேவனுடைய பலிகளை அசுத்தமாக்கினவர்கள். அவர்கள் செய்த பாவம் ஆலயத்தையே அசுத்தமாக்கியது. ஒரு நாள் பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேல் தோற்றது. உடன்படிக்கை பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டது. சீலோவில் இருந்த ஆலயம் கைவிடப்பட்டது. தேவனுடைய சந்நிதானம் இல்லாமல் ஆலயம் வெறும் கட்டிடம்தான். 2 ஆலயம் உடைக்கப்பட்டது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். மத்தேயு 24:1 முதல் 2 வரை. லூக்கா 21:5 முதல் 6 வரை. இயேசுவின் சீஷர்கள் ஆலயத்தை பார்த்து சொன்னார்கள், கர்த்தாவே, பாருங்கள், எவ்வளவு பெரிய கற்கள், எவ்வளவு அழகான கட்டினம். ஆனால் இயேசு சொன்னார், ஒரு கல்லும் மற்றொரு கல்லின் மேல் இருக்காது. அது நடந்தது. கிபி 70 ரோமர்கள் வந்து ஆலயத்தை அழித்தார்கள். ஏன்? வெளிப்புற மதத்தனம், மனம் திரும்பாத இருதயம், உண்மையான தேவனை நிராகரித்தல், ஆலயத்தை வியாபார இடமாக மாற்றுதல். இங்கே இயேசு சொல்லும் சத்தம்: நீங்கள் ஆலயத்தை காட்டுகிறீர்கள், ஆனால் தேவனை உங்கள் உள்ளத்தில் வைத்துவிடவில்லை. நல்ல உடைப்பு. விக்கிரட ஆலயங்கள் உடைக்கப்பட்டவை. பைபிளில் சில இடங்களில் ஆலயங்கள் உடைக்கப்பட்டதே ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 18:4 முதல் 5 வரை. 2 நாளாகமம் 23 முதல் பகுதி வரை. அவர்கள் என்ன செய்தார்கள்? விக்கிரகங்களை உடைத்தார்கள், உயர்ந்த இடங்களை இடித்தார்கள், அசுத்தங்களை அகற்றினார்கள். இதன் அர்த்தம், உன் வாழ்க்கையில் பாவத்தின் ஆலயம் உடைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேவன் உண்மையாக கட்ட ஆரம்பிப்பார். இன்று தேவன் கட்டும் ஆலயம் நீதான். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிவீர்களா? இன்று தேவன் கட்டுவது கற்களாலான ஆலயம் அல்ல, மரத்தாலான ஆலயம் அல்ல, சுவராலான ஆலயம் அல்ல. தேவன் கட்டுவது உன் இதயம், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் சிந்தனை. அதனால்தான் சாத்தான் அதிகமாக தாக்குவது உன் மனதை, உன் குடும்பத்தை, உன் பரிசுத்தத்தை, உன் ஜெபத்தை, உன் உறவுகளை. அன்பானவர்களே, தேவ ஆலயம் உடைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஃபயர். தேவன் உடைப்பது அழிக்க அல்ல, திருத்தி மீண்டும் கட்ட. நீ இன்று சொல்ல வேண்டியது, கர்த்தாவே, என் உள்ளத்தை சுத்தம் செய், என் வாழ்க்கையில் உள்ள அசுத்தங்களை உடைத்து போடு, என்னை உமது பரிசுத்த ஆலயமாக மாற்றும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் உடைத்து போடும். எங்களை உமது பரிசுத்த ஆலயமாக மாற்றும். எங்கள் உள்ளத்தில் உமது சந்நிதானம் நிரந்தரமாக தங்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பேசினதா? கர்த்தாவே, என் உள்ளத்தை உமது ஆலயமாக மாற்றும் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹார்ட் ஃபயர்.